வரம் கேட்டேன். வரம் கேட்கும்போது நீ வரத்தை தந்திருக்கணும். அதை விட்டுவிட்டு தாயின் தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும். அதன் வயிற்றிலே வளரும் சிசுவும் தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும். நன்றி. யாராவது பலி கொடுத்தவங்களா? என் மனைவி என் மனைவி தாலி கட்டிய மனைவி உனக்கு நான் பலியா கொடுத்தேன். பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நீ வரத்தை தந்த. நீ இப்படி செய்யலாமா? நீ காலியா சூலியா? ஏண்டியா நீ செய்யலாமா? என்ன செய்கிறேன்? அடி அடி கிட்ட அடி இன்று முதல் நீ என்ன செய்ய வேண்டுமா? அன்று சந்திரசேகராக இருந்தா சந்திரசேகராக இருந்தா அன்னைக்கு இவளை வழிபட்டார்கள். யாரு? பண்ணை ஆட்கள் இவளை வழிபட்டாங்க. அன்றே வைத்திருக்கருவா அன்னைக்கே வச்ச என்ன மொத்தாலையும் உடப்பத்தாலே அடிச்சாங்க. ஆமா, இன்னொன்னு இல்ல, செருப்பு தான் இல்ல. ஆமா ஆமா, அப்படி அன்றே கருவ வச்ச. இந்த சக்தி செல்லியம்மன் எனக்கு அடிமையாக வேண்டும் அப்படி என்று அன்றே கருவ வைத்த. அப்போது நாட்டு 10 ஏக்கர் நாட்டு நடுவு நடத்துக்கு ஆள் இல்ல, காஞ்சி போச்சு. இப்ப 1000 ஏக்கர், இப்ப 1000 ஏக்கர் சேடை ஓட்டு வச்சுக்கிறான். இப்ப நடவு நடணும். ஆளு யாருமே வரல. யாரு? பண்ணை ஆட்கள் யாருமே வரல. மரம் பெற்றிருக்கா? அடியா சக்தி, இந்த 1000 ஏக்கர் ஒரே நாள்ல நடவு நடணும், ஒரே நாள்ல நீர் பாய்ச்சணும், ஒரே நாள்ல களப்பறிக்கணும், ஒரே நாள்ல அறுவடை செய்யணும். அந்த அறுவடை செய்த மூட்டை பூரா என் களத்துக்கு வரணும். ஒரே நாள்ல நடக்கும். அப்படி நடக்கலனாக்கா உன் உயிர் இங்கே போயிடும். ஒரே நாளில் நாற்றும் நட வேண்டும், களவும் பறிக்கணும், நெல்லும் அறுக்கணும், கூட்டியும் முடிக்கணும். வந்து புத்தி கேட்டோம்லாமா? உரைத்தபடியே ஒரே நாள் அந்த 4 பேரையும் உதிர்ந்த மலரானே என் வாழ்வில் உடைந்த சிலையான். உதிர்ந்த மலரானே என் வாழ்வில் உடைந்த சிலையானே.
கோடி பந்திர சக்தி இங்க இருக்கும் போது நான் ஆட்டி வைக்கிற பொம்மை அடிச்சு ஒரு அடி அடிச்சா 6 மாசம் கேட்டி 13 நாள் 2 மாசம் முடியுது. ஆமா 13 நைட் இருக்குதா? அண்ணா அண்ணா நைட்டு வர மாட்டேனாங்க சிறுவாலே நீ செத்துருவேன். அதானே இல்ல 13 நைட்டு வர மாட்டேனாங்க சிறுவாலே நீ செத்துருவேன். ஆயிரம் ஏக்கரு சேலை ஓடி ஆனா நடுவில் இல்ல. சரி போகட்டும். ஒரு பொம்பளை என்ன வேலை செய்யணும்? காலையில அதிகாலையில எழுந்து என்ன என்ன வேலை செய்வாங்க? அது நியாயமான வார்த்தை. வாசலை தெளிச்சு கோலம் போடணும். கோலம் போட்டு அழகு பார்க்கணும். ஆனா இவ ஒரு பொட்டசி இப்ப வெளியே போகுது. என்ன வைக்கிற? வைக்கிறேன். என்ன அரப்போனு காப்போன்னு வைக்கிறியா? வணக்கத்தை வைக்கிறேன். வணக்கம். ஏன்னா நீட்டுக்கு போக கூடாது. உன் காரியம் முடிஞ்சு போச்சா? நீ நினைத்த காரியம் இருந்தியே. நினைத்த காரியம். ஆமா. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து மலையாளம் போய் இப்பதான் வரேன். இவனுடைய கருத்து என்ன? ஆளுக்கு தலைமுள்ள தலைப்புள்ளைய கொடுத்து வரத்தை வாங்கிட்டான். எல்லா மந்திரமும் அந்த கோல்ல இருக்கு. அந்த கோல் அவங்கிட்ட இருக்கிற வரையிலும் அவனை அசைக்கவோ அம்மால எதுவுமே பாவம் முடிக்குது. கொடுக்க தெரியாத கொடுத்துட்டு குருவத்தை பாக்கணும். இந்த கொடுத்தா திருப்பி ரிட்டர்ன் வாங்க முடியுமா முடியாதான் தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை முன்னாடி இதே ஒரு வேலை. என் மாவனுக்கு இந்த வேலை என்னப்பா செய்வது வழக்கம்? வார்த்தை கேட்டான் தம்பியே. என் மகிமை தெரியாமல் அறியாமலும் அறிந்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றான். காலங்கள் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அடிக்கு நேரம் வந்துட்டு போங்க. அதனால்தான் ஆனந்தமா பண்ணுகிறான். அவன் அடி வேண்டும் என்றா அதற்கு வழியாக இருக்கின்றது ஐயா. வழி உனக்கு தெரியாதாமா? உலகம் போற்று உத்தமணி உண்மை உமையவன். உனக்கு தெரியாத வழி இருக்கிறதா? ஏதோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதை வரைக்கும் நீ சவால் செய்துதான் ஆக வேண்டும். காலம் வரும், நேரம் வரும், வரும் வரும். அண்ணன் 2 தெரு இருக்குது. நான் போய் ஒரு பொட்டச்சி சாணம் தெளிச்சு பாத்திர பெருக்கி கோலம் போட வேண்டும். எடுத்து வேண்டாம் அந்த சாணத்தை. காலையிலே எழுந்த உடனே வாசலை தண்ணீரிட்டு கோலம் போடுவது பெண்களுடைய வழக்கம்.
தாத்தா தாத்தா இவனுக்கு அந்த தாத்தா 50 ரூபா கொடுத்து இதுக்கு அப்புறம் ஒரு 10 ரூபாய் வந்தா கூட இவன் உடம்புல இருந்து சொட்டு ரத்தம் வரும். கோயில ஒழுங்கு ரத்தம் கிடையாது. இவன் உடம்புல இருந்து அதாவது 6 லிட்டர் ரத்தம் ஒரு மனுஷனுக்கு. ஆனா 1 லிட்டர் ரத்தம் இங்க வந்து சிறுவால இறங்கும். ஏன்னா என் ஊர்ல அடிச்சு வந்து இறங்கிடுவேன். தர்மராஜ் நாயுடு என்று சொல்லக்கூடிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மன்னிக்க வேண்டும். தர்மராயுடு என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் சிறுவலை கிராமத்தைச் சேர்ந்த ஐயாவர்கள் பாண்டி அருகாமையில் உள்ள அரண்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி எனக்காக ரூபாய் 50 கொடுத்துள்ளார். ஐயாவர்கள் எந்த குறையில்லாமல் இந்த செல்லியம்மன் அருள் பெற்று பாடும் என்று அம்மனாக நின்று வாழ்த்துகின்றேன். கிராமத்தை சேர்ந்த அருமை உயர் நிர்வாளர், அன்புக்கு பாத்திரமானவர், ஏதோ எப்போது சந்தித்தாரோ அப்பெல்லாம் நல் வரவை விசாரிப்பார் எங்க நாடகம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அன்பர் என்னுடைய பாசத்துக்குரிய கேசவன், அண்ணாங்கட்டி, குமரேசன் மூவர் சேர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா கிளியூர் கிராமம் சேர்ந்த கேவி கிருஷ்ணமூர்த்தி என்னை பாராட்டி 10 பைசா தரல. சங்கு சக்கராயுதனே காசையாலும் தாமோதர மாதவனே சங்கு சக்கராயுதனே ஒரு பொம்பளை குனிஞ்சி நெடுஞ்சி கீழே குனிஞ்சு பெருக்கணும். ஏன்னா இப்ப கூட எப்படி தெரியுமா, இவ்வளவு பார்த்து தான் கட்டுனாங்க. நின்னே பெருக்கா பாரு, நின்னே பெருக்கா பாரு. சாணம் தெரிச்சல இப்படி ஏங்க அது ஒரு வீட்டுல தான், ஒரு சில வீட்டுல தான் இன்னமும் சாணம் தெளிச்சு. சாணம் தெளிச்சா அது தப்பு கிடையாது. ஏன்னா அதாவது இங்க இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆன்டிபயோட்டிக், ஆமா, அது நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால சாணம் தெளிச்சாங்க எந்த நோயும் வராது. ஆமா, அப்படி சாணம் தெளிச்சு வந்து தெளிக்கிறாங்க. பொருத்தமா சொல்றான் பொருத்தமா சொல்றான்.
சாணம் தெளிச்சது பெருக்குலாம் போதும். அடுத்த வேலை என்ன தெரியுமா? இவ நாட்டியம் ஆட வேண்டும். ஏன்னா இவ தெளிச்சதெல்லாம் போதும். எனக்கும் மனைவி இல்லாத, ஆமா பல ஆண்டுகள் ஆகி வச்சு, அதெல்லாம் ஒரு நாட்டியம் நானும் பாத்துக்கிறேன். இந்த சிறுபால மக்கள் இந்த ஊர் ஜனமும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாட்டியம் ஆடும். ஆடி 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 அது முடிச்சதா நாம சொன்னா சக்தி ஒன்றும் சமயம் பாட்டு பாடி நல்லா அழகான இந்த சிறுவாலா கிராமத்திலே பார்த்தவனே ஒரு நாட்டியம் பிடிச்சிது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாட்டியம் ஆடணும். ஏன்னா முதல்ல வந்தாங்க 4 பேரு, நாட்டியம் கொஞ்சமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதனால நீ நாட்டியம் ஆடத்தை பார்த்து இந்த நாட்டு மக்கள் அனைவரும், இந்த கிராம மக்கள் அனைவரும் பூரித்து போக வேண்டும். என்ன பார்த்து? ஆமா, இந்த நாட்டு மக்கள் ஆடு ஆடு. சிங்கார எழிவண்ண சிலையே நிவாராய் அன்போடு முத்தம் கொண்டு என்னோட வாழ்வாய். காட்டுக்கு நாட்டியம் ஆட சொன்னாங்களா இல்ல அம்மனுக்கு கூழ் கொண்டு எடுத்துனாங்களா? ஆமாட்டா ஆடுறா. எப்படி அடிக்க இதாங்க நாட்டியம். அம்மனுக்கு கூழ் கொடமா எடுத்து வரா. ஏண்டி ஒரு நாட்டியம்னாக ரசிப்பு தன்மையாக இருக்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தாங்க கை கொட்டி சிரிக்க வேண்டும். அப்படி நாட்டை ஆடுறீங்க. இப்ப அம்மனுக்கு பூ போடணுமாப்பா? நாடி நாடி சரி, எப்படி நாட்டி ஆடுறேன்ட்டு நான் ஆடி காட்டுறேன். எப்படி தெரியுமா நாட்டி ஆடணும்? எந்தன் உள்ளோ துள்ளி விளையாடுவது ஏனோ கண்டு கண்டு ஒன்றாய் கூடி